அருகே இளம்பெண் தற்கொலை. தாராபுரத்தை சேர்ந்த இளம்பெண் மித்ரா வயது 22. இவர் இளைஞர் ஒருவரை காதலித்து வந்தார். காதலுக்கு இரு வீட்டாரும் சம்மதம் தெரிவித்த நிலையில் திருமணம் நிச்சயமானது. இந்த நிலையில் திருமண செலவுக்கு தனது பூர்வீக நிலத்தை விற்கும் நிலைக்கு மித்ராவின் குடும்பத்தினர் தள்ளப்பட்டனர். இதில் மனவேதனை அடைந்த மித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். சென்னையில் 32 வயது நபர் துப்பாக்கிகள் சுட்டு தற்கொலை. தொழில் நிறுவன உரிமையாளரின் மகன் பிரகலாத் நரசிம்மன் என்பவர் வீட்டில் இருந்த கை துப்பாக்கியால் தன்னை தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் நடந்துள்ளது. 32 வயதான அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு அதற்காக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செவ்வாயன்று இச்சம்பவம் நடந்துள்ளது. இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கோவை அரசு மருத்துவமனையில் உயிரிழந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த தங்கத் தாலியை திருடிய ஊழியர். கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த 6 கிராம் தங்கத் தாலியை திருடியதாக மருத்துவமனை ஊழியர் ராஜசேகர் கைது செய்யப்பட்டார். இறந்த பெண்ணின் கழுத்தில் இருந்த சங்கிலி குறித்து அவரது உறவினர்கள் போலீசில் புகார் அளித்தனர். ஐசியூவில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சி மூலம் மருத்துவமனையில் ஒப்பந்த பணியாளராக பணியாற்றும் 35 வயது ராஜசேகர் அதனை திருடியது தெரியவந்தது.